கலை வந்து கையெழுத்து போடு. சார், சாட்சிக்கு எழுத்து போடணும். சார், பத்திரத்தை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு முன்னால உங்க எல்லார் கையாலையும் தொட்டு கொடுங்க. கார்த்தி அண்ணா, இந்தா. ஜனனி அண்ணே. என்னம்மா பூங்கோது மாப்பிள கலை, இது உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ நல்லது பண்ணிருக்க, இந்த ஊரையே காப்பாத்திருக்க. இந்த ஊருக்கே நல்லது பண்ண உனக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும் கலை, நம்ப. நான் உன்னை நினைச்சேன், வேற ஒண்ணு நடந்துருச்சு. பேசாம நான் சொன்ன மாதிரி சின்னதா ஆசைப்பட்டிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நீ பெருசா கோட்டை கட்டினதுனால மொத்த கோட்டையும் சரிஞ்சு போயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. என்னடி சொன்ன? ஒண்ணும் இல்ல. உன்னை எகிட்டு நான் ஏதாவது பேசுவேனா? அமௌண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே பாக்கி பணத்தை கொடுத்துட்றேன். அந்த இடத்த என் பேருக்கு எழுதி வைக்கிறேன் நீ என்ன ரொம்ப வற்புறுத்தினாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் கூட எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டாரு. நான் தான் இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 4 பங்காவே பிரிச்சிருவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. பாஸ், என்ன பாஸ் இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். நீங்க கோட்டை போட்டு கிளம்பிடலாம். கார் கூட புக் பண்ணிட்டேன். இப்ப நான் கூப்பிட்டேனா கீச்சன் வாங்கி கொடுக்குறோம். கீச்சன் எங்க வச்சேன் போ, அது இல்லாத கார்கள் கீச்சன் இதுல ஆடி வாங்குறோம். அது இது தடிமாடு உன்னெல்லாம் சின்னமா அது வாங்க போறேன் இது வாங்க போறேன் பெரிய கைராசிக்கார மாதிரி பேசுறேன். கடைசியில நிலைமை பார்த்தல, சைக்கிள் கூட வாங்க முடியல. என்ன பார்க்க எனக்கே கேவலமா இருக்கு. என்ன பாஸ் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க பாஸ். வேண்டாம், இனிமே இந்த பாஸ் எல்லாம் கூப்பிடாத, கடுப்பாயிடுவோம் பாத்துக்க. ஏன் பாஸ் ஒரே நல்ல தலைகில மாறுறீங்க? நீங்க தானே அன்னைக்கு அண்ணன் கூப்பிட கூடாது பாஸ்ன்னு கூப்பிடணும்னு சொன்னீங்க பாஸ். ஆமா, நான் தான் சொன்னேன். அதான் இப்ப வேணாங்கிறல. ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி கூடாது, உடனே போயிடுங்க. இதெல்லாம் வேற ரொம்ப ராசிக்காரங்களா உங்களை எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுங்களா? இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது சொல்லிட்டேன். அதான் போங்கனால நின்னுட்டே இருக்கியா? போங்கடே. என்னாச்சு? இப்ப நீ சொன்ன மாதிரிதான் பேசணும். எப்படி கண்டபடி திட்டினா தெரியுமா? என்ன நாங்க 2 பேரும் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுல என்ன உனக்கு சிரிப்பு? இல்ல, இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். மருதிப்போ உச்சக்கட்ட வெறுப்புல இருக்காரு. அந்த கோவத்தை மட்டும் அணையறதுக்கு விட்டுறவே கூடாது.
ஊதி ஊதி இப்போ இருக்கிற கனலை கொழுந்து விட்டு எரியிற தீயா மாத்தணும். அந்த தீ எரிய எரிய மருது முத்தரசு மாமாவுக்கு எதிராக திரும்புவார். திரும்பலனாலும் நான் திரும்ப வைப்பேன். அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டுல தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த எரியிற தீல நான் குளிர் காய்வேன். சரி சரி, ஓகே. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க. பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசிடுவேன். மாப்பிள்ளை ஏதோ சொல்லணுமா? மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள்ளை. அது நேற்று ஒரு விஷயம் நடந்ததுல்ல, அதான் அந்த 100 ஏக்கராவை நம்ம பிரிச்சு கொடுத்தோம்ல, அது இந்த முழு சொத்தை, நம்ம பூர்வீக சொத்தை பிரிக்கிறதுக்கான ஒரு சின்ன முன்னோட்டம். ஏன்னா இந்த முழு சொத்து, இந்த பூர்வீக சொத்தை நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தனா தான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அதை நம்ம உடனே பண்ண முடியாது, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் சீக்கிரமா பண்ணாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். நீங்க யாரும் அதை கேட்கல, இருந்தாலும் அதை நம்ம கரெக்டான டைம்ல பண்ணி தான் ஆகணும். அதனால இப்போதைக்கு அந்த 100 ஏக்கரா அந்த குட்டி சொத்தை உங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்ததுல என் மனசுல குட்டி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. அப்படி என்னன்னா அது திருப்தி சந்தோஷம் அது இதுன்னு சொல்றீங்க? மருதன்னு சொன்னதை கேட்டீங்கல்ல? அந்த இடத்தோட மார்க்கெட் ரேட்டு 50 கோடி. உங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க, வெண்ணிலா அண்ணி இருக்காங்க. இதெல்லாம் யோசிக்காம நீங்க பாட்டுக்கு எங்களோட பேருக்கு எழுதி வச்சிட்டீங்க. இத போய் குட்டி சந்தோஷம்னு சொல்றீங்க? இதுல குட்டி சந்தோஷம் பெரிய சந்தோஷம்லாம் கிடையாது. எனக்கு 3 குழந்தைங்க தான் இருக்கான்றது உனக்கு யார் சொன்னது? நீங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பூர்வீகம் சொத்துன்றது எல்லாருக்கும் சமமானது தான். ஆனா நம்ம யாருமே அந்த சொத்தை பெரிய விஷயமா நினைச்சது கிடையாது. அது என்னன்னா, நாம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். ஆனா அந்த மருது பையன் மட்டும் கண்டவங்க பேச்சை கேட்டுட்டு மனசு நோக்கடிக்கிற மாதிரி பேசிடுறான். சீக்கிரம் சொத்தை பிரிச்சிடணும், அப்பதான் என் மனசுல இருக்க பாரம் யாருக்கும். எனக்கு என்னன்னா, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா அப்பா இதோட என் கடமை முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இருந்துடலாம், ஒரு பொறுப்பு நம்மளுக்கு கிடையாது, ஃப்ரீயா இருந்துருவோம் அப்படின்னு ஒரு யோசனை என் மைண்ட் ஓடிச்சு. அதை நான் வெண்ணிலா கிட்ட சொன்னேன். அதுக்கு உங்க அண்ணி திரும்ப சொன்னாங்க, அட உங்களோட பொறுப்பு இதோட முடிஞ்சிருச்சு யார் சொன்னது? இதுக்கப்புறம் தான் நம்ம உத்ராவும் ருத்ராவும் பெருசாகி, குட்டி பாப்பா பொன்மகள் பெருசாகி, ஜனனிக்கு குழந்தை பிறந்து அது பெருசாகி, மருதுக்கும் கலைக்கும் குழந்தை பிறந்து அது பெருசாகி, நம்ம பூங்கோதைக்கும் அழகப்ப மாப்பிளைக்கும் குழந்தை பிறந்து அது பெருசாகி, இதோ நம்ம டைரக்டரோட குழந்தையும் பெருசாகி, அவங்க எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணுமா. பக்கத்துல இருந்து கூடவே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமா. ஓகே, அது எல்லாத்தையுமே செஞ்சிடலாம், அதை நான் தான் செய்யணும். ஆனா இந்த சொத்தை பிரிச்சிட்டோன்னா இப்படி எல்லாத்துக்கும் கூட கூட நான் ஓடி வர வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது இல்லையா? என்ன நான் சொல்றது, இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? நம்ம அவங்களுக்கு தேவைப்படாம இருக்கிறது இல்ல. இப்ப தேவைப்படாம இருக்குன்றது நான் ராங் சென்ஸ்ல சொல்லல. இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லாம் பெரியவங்க ஆகிட்டீங்க, எல்லாத்துக்கும் ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு. மாப்பிள்ளை இப்படியே உட்காந்துட்டு ஜனனியே பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, பிஸ்னஸையும் பார்த்துப்பாரு. நான் நம்புறேன் மாப்பிள்ளை,
அதே மாதிரி நம்ம அழகப்பன் மாப்பிள்ளையே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த வேலையும் கொஞ்சம் பார்ப்பாருன்னு நான் நம்புறேன். டே நீ டைரக்டர் ஆயிடுவ, கண்டிப்பா நல்ல படங்களை கொடுப்ப, நம்ம மருந்தும் கண்டிப்பா தெரிஞ்சிருவான், நம்ம ஃபேக்டரி மில்லெல்லாம் பார்த்துப்பான் அப்படின்னு நான் உண்மையை நம்புறேன். அதனால அப்படி இருக்கும்போது இந்த பொறுப்புலாம் உங்ககிட்ட நான் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா தானே இருப்பேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது உங்க அண்ணி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இப்போ எனக்கு இதோட ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. என்னன்னா அம்மனுக்கு கோவில் கட்டணும். அம்மனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது இப்போ எனக்கு வந்திருக்க பெரிய புது பொறுப்பு. இந்த பொறுப்பை உங்க அண்ணி இப்ப எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் பண்ணியே ஆகணும், பண்ணியே தீருவேன். வெண்ணிலாக்கு கடவுளை வந்த மாதிரியே அந்த பூசாரி நம்ம வீட்டுக்கு வந்து ஆத்தாக்கு ஒரு கோவில் கட்டணும்னு என்கிட்ட சொன்னது, ஆத்தாவே நேரா வந்து என்கிட்ட சொன்னதை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த சந்தோஷத்துல தான் நான் ஊர்க்காரங்களாம் வீட்டுக்கு வர சொல்லி கோவில் கட்டுற விஷயத்த அவங்ககிட்ட பேசி முதல்ல ஒரு 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு வேகத்திலையும் சந்தோஷத்துலையும் சொல்லிட்டேன். ஆனால் அதையும் காரணமாக வச்சு மருது என்கிட்ட சண்டை போடுவான்னு எதிர்பார்க்கல. அவன் இப்போ எல்லாத்துக்குமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். சரி அதை விடுவோம். எனக்கே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த கோவில் கட்டுற ஆர்வத்தில் இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அது தப்பாக ரைட்டுன்னு கூட தெரியல. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ரைட்டாக பேசிடுவோமே. இப்போ இந்த கோவிலை கட்டுறதுக்கு இந்த 10 லட்ச ரூபாவோ இல்லை மேலே ஒரு 50 லட்ச ரூபாவோ இல்லை பத்தாது. கண்டிப்பாக இடத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து எப்படியும் பட்ஜெட்டோட கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அதனால இந்த அதிகமாக ஆகிற பணத்தை நம்ம பொது சொத்து, அதாவது பூர்வீக சொத்து இருந்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். வேற வழி இல்லைல்ல, நல்ல காரியம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம பண்ணிடுவோம். ஆனால் அதை உங்களை கேட்காம நான் பண்ணக்கூடாது இல்லையா? அவசரப்பட்டு நானா இதை பண்ணிட்டேன்னா அப்புறம் தப்பாக போயிடும். இல்லை இப்போ நான் இப்படி பண்ணுறனால உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஆட்சேபனை, கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா சத்தியமாக நான் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் ஃப்ரீயாக என்கிட்ட சொல்லலாம். நல்ல விஷயம் அது. அண்ணா என்னண்ணா இப்படி ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேட்குறீங்க? இது கேட்க எப்படின்னு உங்களுக்கு மனசு வருது? ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வீட்டு சார்பா செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய புண்ணியம். இத போய் மருதனை கூட எங்களோட ஒப்பிட்டு பேசுறீங்களேன்னு. மருதனை புரியாம பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு. மாமா இத பாருங்க, எனக்கு தெரிஞ்ச என் வீட்டுக்காரரு எடுப்பார் கைப்பிள்ளையா தான் இருக்காரு. யார் பேச்ச கேட்டுட்டு இதெல்லாம் பண்றாரு ஆடுறாருன்னு ஒண்ணும் புரியல. ஏய், உன்னை பத்தி தானே பேசுறாங்க. எனக்கு தெரியாதா? கவனி மாமா, இப்போதைக்கு இந்த சொத்து மொத்தத்தையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு மாமா. அத பத்தி கேள்வி கேட்க வேற யாருக்குமே உரிமை இல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேள்வியே கேட்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் மாமா. இல்லை இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஆசையும் இந்த சந்தோஷமும் என் மனசுல இருக்கு. சரியா? அது என் மனசுல இருந்தாலும் நீங்க உங்க வாயை திறந்து சொன்னாதான் எனக்கு அது சந்தோஷம். எனக்கு இந்த வேலையை பண்றதுக்கான தைரியமும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இன்னும் 3 மாசத்துக்குள்ள ஆத்தாக்கு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். அவ்வளவுதான். அது எப்படின்னு நடக்கும்? நீங்க எங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிட்டீங்கண்ணே. நீங்களும் சரி அண்ணியும் சரி. அது எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. என்ன கார்த்தி, நாங்க எதை மறைச்சோம்? அன்னைக்கு கோயில் கட்டுறதுக்கு நிலம் பார்க்க போனப்ப பூசாரிக்கு சாமி வந்து என்ன சொன்னாரு? நீ எதை பத்தி பேசுறன்னு புரியலையே. ஐயோ அண்ணி, ருத்ரா உத்ரா பொன்மகளோட ஆம்பளை புள்ள உன்னையும் கையில வச்சுக்கிட்டு தான் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுறத ஆத்தா காட்டினதா பூசாரி சொன்னார்ல. அது என் காதுக்கு காத்து வாக்குல அப்படியே வந்து விழுந்துச்சு.
அதனாலதான் சொல்றேன், அப்படி ஒரு ஆம்பளை பிள்ளைய உங்க கையில வச்சுக்கிட்டு சாமி கும்பிடணும்னா குறைஞ்சது ஒரு 10 மாசமாவது ஆகும்ல. அதனால இப்ப கோயில் கட்டுறதுக்கும் 10 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓஹோ, இதான் விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அது சரி, நீங்க எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சாமி சொல்லுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் 10 மாதம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, புரியுதா? இப்போ அதெல்லாம் விடுங்க. 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது கோவிலை கட்டி ஆகணும், கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும். என்ன ஸ்வேதா அது? திரும்ப திரும்ப அவங்க ஏதோ ஆண் குழந்தைன்னு பேசிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களான்னு ஒண்ணுமே புரியலையே. நீ பயந்தது போலவே ஆயிடும் போல இருக்கே ஸ்வேதா. உன் முத்தரசு மாமா 3 மாசத்துல கோயில கட்டணுங்கிறாரு. அப்ப அந்த பூசாரி சொன்ன மாதிரியே திருத்தணிகையை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு உன்கிட்ட இருந்து பறிச்சு அவனை கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகத்துல கலந்துப்பாங்களா? சேம் சைட் கோல் போடுறதுக்கு தான் கூடவே தெரிஞ்சிட்டு இருக்கியா? அறிவு கிட்டவல. எனக்கும் அந்த பயம் எல்லாம் இருக்குதான் செய்யுது. அதனாலதான் எப்படியாவது அந்த கோயிலை கட்ட விடக்கூடாது, தடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஒரே பிடிமானம் திருத்தணிகை தான். அவனை வச்சுதான் இப்போதைக்கு நான் அந்த வீட்டுல ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னதான் எனக்கு உரிமை இருக்கு அது இதுன்னு பேசினா கூட அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். எனக்கு பெருசா இருக்கிற ஒரே நம்பிக்கை திருத்தணிகை மட்டும்தான். அவ ஏன் குழந்தை, அவனால ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைச்சுதான் இந்த வீட்டுல நான் இருந்துட்டு இருக்கேன். திருத்தணிகை மட்டும் என்னை விட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் ஒரு செல்லா காசு. நிமிஷ நேரம் கூட இருக்க முடியாது, என்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால முத்தரசு மாமா சொல்ற மாதிரி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்க கூடாது. அது மட்டும் நடந்துச்சு ரொம்ப பெரிய சிக்கல் உருவாயிடும். கண்டிப்பா அதை தடுக்கணும். அதனால கோவில் கட்டுறதுக்கு எந்தெந்த விதத்துல இடைஞ்சல் பண்ணணுமோ அதை பூரா பண்ணி ஆகணும். ஒண்ணு பண்ணலாமா? நான் ஏதாவது சொன்னா நீ எனக்கு திட்டதான் போற. எதுக்கு திட்டுற? நான் தான் எதுவுமே சொல்லலையே. நீ எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்கு தான் திட்டு. கூடவே தண்டம் மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஒளிய ஒரு ஐடியா வச்சு குடுக்கறியா? ஆமா, எங்க அந்த குண்டு? எங்க போய் தொலைஞ்சா? தெரியலையே, அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சொல்ல மாட்டான், இங்க தின்னுட்டு இருப்பான். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ என் கையில இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்றேன். மருதனை வச்சு எப்படி நிறுத்த முடியும்? எப்படி நிறுத்த முடியும்னு காட்டுறேன் பாரு. யாருக்கு போன் பண்ற? அன்னைக்கு மருதுக்கு கடன் கொடுத்தார்ல அந்த கந்த வட்டிக்கார குமரவேல், எதுக்கும் அவனோட நம்பர் இருக்கட்டுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அது இப்ப எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு பாரு. என்ன பண்ண போற? ஏய், பார்த்து தெரிஞ்சுக்க. சும்மா நோய் நோய்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இந்தாப்பா. சரிங்க சார், நான் இப்ப கிளம்புறேன். சரி கிளம்பு. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். நான் தான் பெரிய வீட்ல இருந்து ஸ்வேதா பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பணத்தை மருந்து ரெடி பண்ணிட்டாருங்களா? சாரிங்க, அத பத்தி தான் பேசணும்னு ஃபோன் பண்ணேன். என்ன பேசணும் அத பத்தி? எனக்கு என்னமோ மருதனைக்கு காசு வாங்கணுங்கிறப்போ என் காலு பிடிக்காத குறையா பேசி பேசுன்னு கெஞ்சினாரு. இப்ப என்னடானா முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. நானும் வாங்கினதை சொன்ன மாதிரி கொடுத்துடணுமே, அவர் கேட்டிருக்காருன்னு சொன்னேன். ஆனா சுத்தமா மருதுக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்ல போலயே.
எனக்கு சுத்தமா நம்பிக்கை போனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஆமாங்க, அவர் போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அந்த பிசினஸ் நடக்கல. அதனால அவருக்கு சுத்தமா பணம் இல்லாம போயிடுச்சு. அதனால நீங்களா முந்திக்கிட்டா அந்த காசை வாங்கிடலாம், இல்லைன்னா நாம தானு தோணுது.